the Lord. Welcome back to our channel Kids Aidin. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Aidin. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னைக்கு என்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஸோ ஏசப்பாவால் முடியாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. ஏசப்பா நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்ய ஏசப்பாவுக்கு வல்லமை இருக்குது. ஸோ அதுதான் இந்த சம்பவத்துலேயும் பார்த்தோம், இந்த வசனத்துலேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹாய் குட்டீஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பைபிள்ல இருந்து ஒரு சம்பவம் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சில புருஷர்களை சில ஆண்களை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உபசரிச்சாங்க. அதாவது அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்க யார், எதுக்காக வந்தாங்க, ஆபிரகாமுக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லா காரியத்தையும் நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்கலாம். ஸோ ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி ஆப்ரஹாம்னா யாருன்னு பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாமே நம்மளோட வீடியோவில் இருக்குது. நீங்கள் கட்டாயமாக பாருங்கள். ஸோ அப்போ தான் ஆப்ரஹாம்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஸோ ஆப்ரஹாம் அப்படின்ற அந்த அங்கிளுக்கு ரொம்ப வயசாகிட்டே போச்சு. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் என்ன இல்லாமல் இருந்தது, குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு என்ன பண்ணாங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டே வந்தாங்க. நீ கடல்ல இருக்க மணல் அளவுக்கு உன்னோட வம்சம் பெருசாகும், வானத்துல இருக்க நட்சத்திரம் அளவுக்கு உன்னோட வம்சம் பெருசாகும்னு சொல்லிட்டே வந்தாங்க. ஆனாலும் ஆப்ரஹாமுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. இப்படியே ஆப்ரஹாமுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வயசும் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, ஆப்ரஹாம் அவரோட கூடார வாசலுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. செம்ம வெயிலான ஒரு நேரத்துல அந்த பகல்ல, அதாவது 1 மணி 2 மணி அந்த டைம்ல என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஆப்ரஹாம் அவரோட கூடாரத்துக்கு வெளியே உட்கார்ந்துருந்தாரு. ஸோ அவங்க இருந்த இடம் மம்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல கூடாரத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கும் போது தூரத்தில் பார்த்தா 3 புருஷர்கள் வந்தாங்க. ஸோ 3 ஆண்கள் வரதை பார்த்தாங்க. உடனே ஆப்ரஹாம் என்ன பண்ணார்னா, அவங்களோட எதிர்கொண்டு ஓடி அவங்கள என்ன பண்ணார்னா வணங்கினாரு. வணங்கி அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் இங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிற வழியாக போகலாம் அப்படி சொல்லிட்டு அந்த 3 பேரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த 3 பேர் யாரு, இவங்களோட சொந்தக்காரங்களா இல்லை ஆப்ரஹாமுக்கு தெரிஞ்சவங்களா அப்படி சொல்லி பார்த்தா ஆப்ரஹாமுக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 3 பேர் மூலமா ஆப்ரஹாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கறதுக்காக ஆப்ரஹாம் கிட்ட அந்த 3 பேரை அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஏசப்பா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க 3 புருஷர்களோட என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க வந்திருந்தாங்க. ஸோ ஆப்ரஹாம் அவங்கள பார்த்தது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காருங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன், உங்களோட காலை கழுவிட்டு இந்த இடத்துல உட்காந்துருங்க, நான் உங்களுக்கு அப்பம் சுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஓடி போய் சாரால் கிட்ட நீ சீக்கிரமாக 3 படி மாவு எடுத்து என்ன பண்ணு, உடனே பிசைஞ்சு அப்பம் சுடு. அப்பம்னா நம்மளோட சப்பாத்தி ரொட்டி மாதிரி இருக்கும். ஸோ நீ அப்பத்தை சுடு அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி போய் மந்தையில் இருக்கிறதுலையே சின்ன கன்றான ஒரு இலக்கன்று எடுத்து அவரோட வேலைக்காரங்கிட்ட கொடுத்து, நீ சீக்கிரம் இதை சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த 3 பேர் முன்னாடி வச்சாங்க. உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆப்ரஹாம் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு பக்கத்துல இருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேரும் ஆப்ரஹாமை பார்த்து சொன்னாங்க, இன்னும் சில காலத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் திரும்பி வருவோம். அப்போ என்ன ஆகும்னா, சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், ஒரு மகன் இருப்பான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சாராள் ஆண்டி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடாரத்துக்கு பின்னாடி இருந்து இவங்க என்ன பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இதை கேட்ட உடனே சாராள் ஆண்டிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மனசுக்குள்ள சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா சாராள் ஆண்டிக்கும் நல்ல வயசாயிருச்சு, ஆப்ரஹாம் அங்கிளுக்கும் வயசாயிருச்சு.
ஆயிடுச்சு. ஸோ சாராள் ஆண்டி நான் வந்து கிளவியாவே ஆயிட்டேன், எனக்கு போயிட்டு ஒரு குமாரன் பிறப்பானா அப்படி சொல்லிட்டு அவங்களோட இருதயத்தில் வந்து நினச்சாங்க. அப்போ வந்துட்டு அந்த 3 பேரில் சொன்னாங்க, சாராள் வந்து என்ன பண்ணுறா, உள்ளே வந்து நகைச்சிட்டு இருக்கா, சிரிச்சிட்டு இருக்கா, ஆனால் வந்துட்டு நான் கிளவி ஆயிட்டேன், எனக்கு வந்துட்டு எப்படி வந்து ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஆனால் ஏசப்பாவால் முடியாத காரியம்னு ஒன்றுமே கிடையாது. சீக்கிரத்தில் நான் உங்ககிட்ட திரும்பி வரும்போது என்ன ஆகும், உங்ககிட்ட வந்துட்டு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சாராள் கிட்ட பார்த்துட்டு சாராளை பார்த்து, சாராள் ஏன் சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சாராள் ஆண்டி பயந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிரிக்கலை அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு நீ சிரிச்ச அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட சீக்கிரத்தில் உன்னோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம் வந்து உண்டாகும், உனக்கு ஒரு குமாரன் வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமோட வாழ்க்கையில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்கிறத வந்துட்டு நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு வந்துட்டு குழந்தை வந்து எப்போ பிறந்துச்சா, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கும் போது என்ன வயசு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார்னா, யாருன்னே தெரியாது, அவங்கள வந்துட்டு முன்ன பின்ன அவர் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஓடி போயிட்டு வந்து அவங்களுக்கான தேவைகள், அதாவது ஃபுட்டுலாம் வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரவங்கள என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்துட்டு உபசரிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறவங்களா நம்ம காணப்படணும். ரெண்டாவதாக பார்க்கும்போது சாராள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள கிளவி ஆயிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு குமாரன் பிறப்பானா, உண்மையிலேயே சூழ்நிலையை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பிறக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் சாராள் ஆண்டியும் நினச்சி சிரிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் கண்டிப்பாக நான் செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டே வந்துட்டு வந்தாங்க. ஸோ ஆண்டவர் சில காரியங்களை வாக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதை முழுமையாக நம்புறவங்களா காணப்படணும். மூணாவது வந்து நீ சிரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாராள் ஆண்டி பயந்து என்ன சொன்னாங்க, இல்லை நான் சிரிக்கலை அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்மளும் வந்துட்டு அவங்கள போல இல்லாமல் எந்தவித பயமான சூழ்நிலையாக இருந்தால் கூட அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கிற காரியத்தை விட்டு மாற்றி பொய் பேசக்கூடாது. ஸோ பொய் பேசுகிறது வந்து ஏசப்பாக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்துட்டு பொய்ன்றது ஒரு பெரிய பாவமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த சூழ்நிலையினால அப்படி சொல்லிட்டேன், இல்லைனா இப்படி ஒரு சூழ்நிலைனால அப்படி சொல்லிட்டேன், நம்ம எப்பயுமே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பொய் சொல்கிறவங்களாம் வந்துட்டு நம்ம காணப்படக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வந்து நம்ம முழுமையா நம்புறவங்களா வந்துட்டு காணப்படணும். ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்ததை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. பைபிள் ஸ்டோரி கலரிங் புக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த புக்கோட வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ டோட்டலாக இந்த புக்கில் 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ்லேருந்து நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும், அதாவது ஜெனசிஸ்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு கவர் ஆகி இருக்கும். மொத்தம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்டோரிஸ் 167 இருக்குது. அண்ட் அதோட கண்டினியூஷனாக நியூ டெஸ்டமெண்ட் இருக்கும். டோட்டலாக 244 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டோரிஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கும். அண்ட் அது கீழே அந்த ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்ற பைபிள் போர்ஷன் இருக்கும், ஒரு கலரிங் பேஜ் இருக்கும், கீழே வந்து மெமரி வேர்ஸ் இருக்கும். எல்லாமே வந்துட்டு பைலிங்குவலாக இருக்கும், அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லும் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரிஸுமே உங்களுக்கு இந்த புக்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கம்மியாக இருக்கும், அமேசானில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூ டு அமேசான் சார்ஜஸ். நீங்கள் வேணும்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போஸ்ட் மூலமாக நான் டெலிவரி வந்து பண்ணிவிடுவேன். உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.